அருமை அருமை வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை அழகு முற்றங்கள் அங்கு 1000 உண்டு அத்தனையும் காண அருமை தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள் ஏங்குது மனமே அதை கண்டு அழகு முற்றங்கள் அங்கு 1000 உண்டு அத்தனையும் காண அருமை தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள் ஏங்குது மனமே அதை கண்டு எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள்நிலையே வேண்டும் எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள்நிலையே வேண்டும் எனது ஆத்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை காவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில் காவல் காக்கவே தினமும் அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும் ஆலயத்தில் ஒரு நாள் போலில்லை ஆவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில் காவல் காக்கவே தினமும் அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும் ஆலயத்தில் ஒரு நாள் போலில்லை எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள்நிலையே வேண்டும் எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள்நிலையே வேண்டும் எனது ஆத்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான் படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட
உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே இனிதாய் கலந்திடுவோம். ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை குருக்களே வருக. திருப்பலி செலுத்தவை வருக வென்றழைத்தோம். ஆயரே நீர் வருக. இறை குருக்களே வருக. உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலிதாய் கலந்திடுவோம். முதல் வார்த்தை ஒளி தோன்றுக என்பதுதான். ஒளியே இருளை விளக்குகிறது. குத்துவிளக்கை ஏற்றும்போது நம் இதயத்தில் உள்ள பாவத்தின் இருள் அகல வேண்டும் எனவும் நமக்குள் இறைவனின் பகிர்தலின் ஒளி படர வேண்டும் எனவும் ஜெபிப்போம். ஒளி எந்த இடத்தில் ஏற்றி வைத்தாலும் வஞ்சகமில்லாமல் தனது வெளிச்சத்தை சுற்றி இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது. நாமும் ஒளியைப் போல் பகிரும் தன்மையுடையவர்களாக இருக்க தெய்வீக திருப்பலியின் வழியாக இறையாசீரை பெற்றுத்தர வந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களை முதல் திரியான பகிர்தலின் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். ஒளியானது ஜாதி, மதம், இனம், அடையாளங்களை பார்த்து ஒளிர்வதில்லை. மாறாக சமத்துவ ஒளியை வழங்குகிறது. நாமும் சமத்துவத்தின் பாதையில் ஒளிர வேண்டும் என்பதற்காக இறையருளை பெற்றுத்தர வந்திருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களை இரண்டாம் திரியான சமத்துவத்தின் திரியை ஏற்ற பாசத்தோடு அழைக்கிறோம். முல்லை மாம், ஆனால் இருளை இருளால் விளக்க முடியாது. அதற்கு ஒளி தேவை. ஒளி இருளின் மேல் கொள்ளும் வெற்றியின் அடையாளம் என்பதனை தனது வாழ்வால் எடுத்துரைக்கும் எம் பங்கு தந்தை அவர்களை மூன்றாம் திரியான வெற்றியின் திரியை ஏற்ற மகிழ்வோடு அழைக்கிறோம். ஒளி இருளில் இடறி விழாமல் நடக்க நமக்கு வழிகாட்டுகிறது. இயேசு என்னும் ஒளியை பெற்றுக்கொண்டு வாழ்வில் தடுக்கி விழாமல் தடம்பதித்து வாழும் அருட்சகோதரி வெள்ளிவிழா நாயகி அவர்களை நான்காம் திரியான வழிகாட்டி திரியை ஏற்ற இன்முகத்துடன் அழைக்கிறோம். நெருப்பானது மிக பெரிய ஆற்றலின் அடையாளமாக விவிலியத்தில் வலம் வருகிறது. நாமும் இறைவனின் ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலை என்னாலும் ஊக்கமுட்டி கொண்டிருக்கும் எம் குடும்பத்தார் இருவரை ஐந்தாம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம்.
நமது வாழ்க்கையில் முழுமை என்பது அன்பின் பகிர்தலில்தான் நிறைவடையும் என்ற வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டிருக்கும் எம் பங்கு பேருவை துணைத் தலைவர் அவர்களை 6ஆம் திரியை ஏற்ற மகிழ்வோடு அழைக்கிறோம். பலி, உறவை வளர்க்கும் இந்த பலி, உண்மைகளை உணர்த்தும் பலி, நன்மைகளை செய்யும் பலி. இந்த அருமையான பலியில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவனின் மறைபொருளை உணரவும் அவர் நமக்கும் காட்டின் அன்பின் ஆழம் நீளம் அகலம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறைபணி ஆற்றி ஆசீரளிக்கும் இறையடியார்களை, அன்புள்ளங்களை இவ்வினிய பொழுதில் சகோதரி லிட்டில் ஃப்ளவர் அவர்களின் துறவற அர்ப்பண வெள்ளி விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இக்கல்வாரி பலிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வியப்பின் விளிம்பில் நான் நிற்கிறேன், என் பெயரை சொல்லி நீ அழைத்தாய், என் கண்களுக்கு நீ விலையேற பெற்றவள் என்றாய். மேல் சிரித்தேன், அடியேன் இறைவா, நீ என்னை அழைத்தாய், இதோ வருகிறேன் என்று ஏழ்மையில் நடந்து எளிமையாய் அணிந்து அனைவரையும் அரவணைத்த எம் அன்பின் ஆழம் தொட்ட எம் சகோதரி லிட்டில் ஃப்ளவர் அவர்கள் தந்தை ரோனிமுஸ் அவர்களின் பாசத்தில் தாய் தேவநேசம் அவர்களின் அன்பில் கண்டெடுத்த முத்தாய் வைரமாய் மாணிக்கமாய் 1/10/1975 பவளமாய் தன் 3 அக்கா தம்பி தங்கை நடுவில் உதித்தவர் தான் நம் சகோதரி. பயிற்சி என்னும் பாசறையில் பக்குவமாய் பணிந்து பரமன் இறைப்பணியை பாருலகெங்கும் பறைசாற்றிட 19/5/1998 மணக்குடியிலிருந்து மனம் வீசும் அர்ப்பண மலராய் 20/5/2003 இறைவனுக்கு சபைக்கு தன்னை நிரந்தரமாக சொந்தமாக்கி அன்பின் சாட்சியாக என்னும் தன்னை நினைத்து திருச்சி புனித அன்னாள் சபைக்கு தேற்றுவித்து இறை ஊழியர் அன்னம்மாவளின் வழியில் 25 ஆண்டுகளாய் இறைவனின் தடம் பதித்து வாழ்ந்த தலைமை பண்பு, விட்டு கொடுக்கும் மனம், நிர்வாக திறமை, பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன், கலந்தவற்றை சபை பற்றி, ஜெபப்பற்று, பிறரை உற்சாகப்படுத்துதல், உறவியில் மகிழ்மை, பண்பு, கடமையில் பிரமாணிக்கம், தானும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் நல்ல தாராள குணங்களால் தன்னை அலங்கரித்து வாழ்வை வளமாக்கியவர் தன் நாயகி, வெள்ளி விழா நாயகி அவர்கள். நல் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு ஆசிரியர் என்பதற்கேற்ப தனது கல்வி பணியில் 25 ஆண்டுகள் எத்தனையோ மாணவ மாணவிகளை ஏணி போல் ஏற்றிவிட்டதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்களின் பணி சிறக்க குடும்ப உறுப்பினர்கள் நல் வாழ்விற்காகவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து ஜெபிப்போம். அருமையான இந்த நாளிலே பகைமையை வளர்த்ததற்காகவும் மன்னிப்பு கொடுக்காமல் வஞ்சனைகளை வளர்த்ததற்காகவும் இறைவனிடம் இந்த நல்ல தருணத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக. நம் அனைவர் மீதும் தனது தூய ஆவியையும் அவரது வரங்களையும் தருவாராக. நம் அனைவரையும் நன்மைத்தனத்தில் நடத்தி தூய வாழ்வில் நாம் சிறந்தவர்களாக வாழவும் அதே ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் அழைத்து அருள் பொழிவு செய்வதன் நோக்கத்தை வெளிப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் தனது உடனிருப்பை முதலில் அருள் மழையாக பொழிகின்றார். அதிலிருந்து பெற்ற ஆர்வத்தையும் விடாமுயற்சியையும்
இறுதி வரை உயிர் மூச்சாய் விடுத்த அழைப்புக்கு பதிலளிக்கும் நல் சீடத்திகளாய் வறியவரின் வாழ்வில் சுடரொளி ஏற்றும் தீபமாக வாழ அழைக்கும் இறைக்குரலுக்கு நம் இதய கதவை திறப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 10 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகன் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகள் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிறைவான உணர்வில் நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் இறையே உன்னிடல் நாடினே, அடியேன் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் இறையே உன்னிடல் நாடினே, அடியேன் நிலை மாறினே. நிறம் காணும் வானம் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இடும் கோலம் மாறும். நிதம் காணே இறைவா இறைவா, வாழ்வு மண்ணில் வளமானதே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் இறையே உன்னிடல் நாடினே, அடியேன் நிலை மாறினே.
ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன், மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன். ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன், மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானதே, தினம் அழகானதே. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானதே, தினம் புதிதானதே. உனையேற்று கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உனேற்று கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் நிலை மாறினேன். இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் அழைப்பு என்பது நாம் விரும்பியதால் கிடைத்தது மட்டுமல்ல, இறை வல்லமையால் முன்குறித்து அவரால் கொடையாக பெற்றுக்கொண்ட மாபெரும் பொக்கிஷம். இதை பேணி பாதுகாத்து அவரில் அவராக அவரது மதிப்பீடுகளை ஏற்று சான்று பகரும் வாழ்வு வாழ நமக்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து வழிகாட்டும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 8 முடிய. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நம்மை அழைத்து நம்மை தேர்ந்தெடுத்த இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பங்கு தந்தையரே, இங்கிருக்கின்ற அனைத்து தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி லிட்டில் ஃப்ளவர் அவர்களுடைய 25வது ஆண்டு அழைப்பின் விழா, ஆண்டவரால் தேர்ந்து எடுக்கப்பட்ட அந்த பொன்விழாவின் அல்லது வெள்ளி விழாவின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன். சகோதரி அவர்கள் ஆற்றலும் அருளும் பெற்று, உடல் நலமும் மனநலமும் பெற்று, இன்னும் ஏழைகளுக்கு பணி செய்ய வேண்டுமென்று உங்கள் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அனைத்து புண்ணியங்களின் மாதிரிகையாக அவர்கள் திகழ வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். நம் எல்லோரையும் இறைவன் அழைத்திருக்கின்றார். இது எப்படி அழைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இதைவிட மிக பெருமையாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் அழைக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் விரும்பியவரை அழைக்கின்றார். அழைப்பே மிகப்பெரிய ஆறுதலும் தேறுதலும் பெருமையும் தரக்கூடிய ஒன்று. அழைப்பே பெரிது என்றால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் 72 பேரை இறைவன் அழைத்தார். 12 பேரை அப்போஸ்தலர்களாக தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொள்வது இன்னும் அதிகமானது. தன்னுடைய சீடர்களாக அருகில் வைத்து அழகு பார்ப்பது, பெருமைப்படுவது, ஆனந்தத்தில் மூழ்குவது இறைவனுக்கு அலாதியான ஒன்று. அன்புக்குரியவர்களே, லிட்டில் ஃப்ளவர் இப்பொழுது 3வது தலைமுறை என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது கீழம்மனக்குடியில் இவர்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. எலிசபெத் அம்மா அவங்கள எனக்கு நன்றாக தெரியும். தேவசகாயம் பிள்ளை அவர்களையெல்லாம் தெரியும். சின்ன வயசில் அவங்கள கிள்ளிக்கிட்டு ஓடிடுவேன். அவங்க மறைச்சி பார்ப்பாங்க. அதே போல் அவர்களுடைய பிள்ளைகள்
எரோனிமோஸ், மார்க்கோஸ் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் வட்டப்பூச்சை, மட்டப்பந்து, களியலடி இவைகளெல்லாம் அந்த சிறு பிராயத்தில் 15 வயதான பிறகு மணக்குடி மண்ணிலிருந்து சென்ற நான் இறைவனுடைய பாதத்திலே அப்படியே சென்று விட்டேன். உறவு ஓரளவுக்கு முறிந்து விட்டது என்று கூட சொல்ல விடலாம். அதிலிருந்து பலிகி பெருகிய பிள்ளைகளை எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னொரு வாழ்வை நான் தேர்ந்து கொண்டு விட்டேன். அப்படி தேர்ந்து கொண்ட நான் இறைவனால் அழைக்கப்பட்டு தூத்துக்குடிக்கு செல்லும் பொழுது சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அங்கிருந்து அடைக்கலாபுரம் என்று சொல்லக்கூடிய 180 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, புதுமை வாய்ந்த ஒரு நிறுவனம் அங்கே இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் எண்ணற்ற ஏழை பிள்ளைகள் படிக்கிறார்கள். மனநலம் குன்றியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள். பெரியவர்கள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை 1000 பேருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து அன்போடு பாதுகாத்து, நீங்களும் எங்களுள் ஒருவர், நீங்கள் சமுதாயத்தால் கைவிடப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் முன்னால் நீங்கள் மிக பெரியவர்கள், எரோனிமஸுடைய மகள் என்று சொன்னாங்க. ஆச்சரியமா போச்சு. அதிலிருந்து அவர்களை தெரியும். அந்த நிறுவனத்தின் தலைவர் தந்தை, மற்ற தந்தையர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ஏழைகள் வாழுகின்ற இல்லத்தில் ஆசிரியர் பயிற்சி படிப்பதற்காக வருகின்ற அந்த மாணவிகளுக்கு தலைவியாக, பிரின்சிபாலாக இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பெருமை. அவர்களெல்லாம் எத்தனை பேரை வாழ வைத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல எல்லாம் மாறுகின்றது. இப்பொழுது டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. பிஎட்டுக்கு போகிறாங்க, அது இன்னும் கொஞ்ச காலத்தில் மதிப்பு இல்லாமல் போயிடும். எம்ஏ, பிஹெச்டி எல்லாம் இனிமேலெல்லாம் எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். போக போக எவ்வளவுதான் நம்ம படித்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் நமக்கு கவர்மெண்ட்டில் நமக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் அந்த இல்லத்தில் சந்தித்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு இன்றும். அந்த இல்லத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளை எல்லாம் சந்தித்து, அவர்களை உருவாக்கி, அவர்களை நல்லவர்களாக மாற்றி, நல்ல பதவி பெற அந்த காலத்தில் இருந்தே அவங்க வேலை செய்துட்டு வர்றாங்கன்னா இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இந்த மண்ணிலிருந்து ஒரு சகோதரி நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆசிரிய பயிற்சிக்காக பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்கி அவர்களை சமுதாயத்தின் பணியாளர்களாக மாற்றுவது மிகச்சிறந்த ஒன்று. அதற்காக அந்த சகோதரியை வாழ்த்துகிறேன். அவர்களை அன்னாள் சபை அழைத்திருக்கிறது, அதற்கும் நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு துறவியாக மாறி இறைவனின் அருகிலிருந்து அவருடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, இன்றைக்கு நற்செய்தியில் பார்த்தோம் அல்லவா, என்னோடு இணைந்திருந்தால் அன்றி, நான் நினைக்கிறேன் என்னால் கடவுளோடு இணைந்திருக்க முடியாது, அவர் தான் என்னில் வந்து இணைந்திருக்கணும். எல்லா பக்தி இலக்கியங்களும் அதுதான் பாடுகிறது. என்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்ற வேட்டை நாய் ஆண்டவர் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறார். நான் எங்கே போனாலும், அகலபாலத்தில் போனாலும், சாக்கடையில் போனாலும், வேறு இடத்துல விழுந்து கிடந்தாலும் என்னை அங்கேயே வந்து துரத்தி பிடித்து என்னை ஆட்கொள்பவர் அவர்தான். இந்த சுவாரஸ்யத்தை சொல்லக்கூடியவர் பிரான்சிஸ் தாம்சன். அவர் சாக்கடையிலே கீழே விழுந்து பெரிய பணக்கார பையன், கஞ்சா குடித்து ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்து அதீதியான நிலைமையில் இருந்தவரை யாரோ தூக்கி அவங்க வீட்டில் கொண்டு விட்டாங்க. அதில் ஒரு மாற்றம் கிடைத்தது, ஒரு ஒளி கிடைத்தது. அவர் எழுதினது தான் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடவுள் அவரை அழைத்து, இதை பார்த்து இன்னொரு ஆசிரியர் சொல்லுவார், பிரான்சிஸ் தாமன் சாக்கடையில் இருந்தாரே, அதை பற்றி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சாக்கடையில் விழாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல இலக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்காது. அது என்னது? த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், அதாவது விண்ணக வேட்டை நாய். கடவுள் வேட்டை நாய்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கோபம் வரும். அவர் என்னை துரத்தி துரத்தி பிடிக்கக்கூடிய, என்னை கவ்விக்கொண்டு என்னை அன்பால் அரவணைத்து நீ எந்த ஆபத்திலும் விழாதபடி காக்கின்ற ஒரு பெரிய தலைவர் தான் அந்த கடவுள். அதைத்தான் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அதனால கடவுளோடு இணைந்திருப்பது கூட அவர் அருள்தான். அவன் அருளால் அன்றி எதுவும் இல்லை என்று சொல்லி நம்முடைய இலக்கியம் கூறுகிறது. அதனால ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறது, என்னோடு இணைந்து இருந்தால் அன்றி நீங்கள் மிகுந்த கனியை தருமா. நம்ம அவரோடு இணைந்திருப்பது கூட அவர் நமக்கு நீட்டுகின்ற அருள்கரம் தான். நாம் தவறி விட்டாலும் அப்படியே எடுத்து அரவணைப்பார்.
அதே போல இந்த சபையானது அவர்களை உருவாக்கி நல்ல உறவை கொடுத்து அவர்களை வாழ வைத்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்றால் அந்த சபைக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது துறவு வாழ்க்கைக்கு வருவோம். துறவு நிலையை இவர் தேர்ந்து கொண்டார்கள். 99% மேற்பட்டவர்கள் திருமணத்தை தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் இயேசுவின் நிலையை அடைவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அவரை போல துறவு உடையவர்களாக, அவரை போல இறை அன்புக்கு சாட்சியாக, அவரை போல அன்டிவைடட் லவ், பிளவுபடாத அன்பை கடவுளுக்கும் மக்களுக்கும் செலுத்த ஒரு அருமையான தருணம் இந்த துறவு வாழ்க்கை தான். கணவன் மனைவிக்கென்றும் மனைவி கணவனுக்கென்றும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதன் பிறகு அது குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு துறவி தன்னுடைய அன்பை ஆண்டவனுக்கும் ஆண்டவனுடைய அடியார்களுக்கும் கொடுத்து வாழ்வதிலே பெருமைப்படுகிறார். அதனால இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கடவுளின் பிரசன்னமாகவும், கடவுளின் சாட்சியாகவும், கடவுளின் புன்முகத்தை கொடுப்பவராகவும், மகிழ்ச்சி தருகின்ற ஒரு ஊற்றாகவும் ஒரு துறவி இருக்கின்றார் என்பதை நாம் மறக்கக்கூடியது. இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் கொடை. இந்த அருள் கொடையை விட மேலான கொடையை நாம் எண்ணி பார்க்க முடியாது. எபிரேயத்தில் ஒரு ஹாசிடிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிவகை இருக்கிறது. நமக்கெல்லாம் பக்தி இலக்கியத்தை பார்த்தோம் என்றால் திருப்பாக்கள் இருக்கின்றன. ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் எங்கள் அம்மாவுக்கிட்ட இருக்கும் பொழுது, அந்த கருவில் இருக்கும் பொழுது, வளரும் பொழுது என்னுடைய உணர்வுகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வழி. பக்தி இலக்கியம், ஆண்டவரே நீதிக்காக போராடுகின்ற இலக்கியம், அன்பு செய்கின்ற இலக்கியம், மன்னிக்கின்ற இலக்கியம், ஓமைகளில் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த இலக்கிய பன்வல்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அசந்து போவோம். பூதாரி மகனை தேடி செல்லுகின்ற அந்த தந்தை, தெருவில் கிடக்கின்ற சமாரியன், அவனை தூக்குகின்ற அந்த அன்பு, இந்த அன்பெல்லாம் ஒவ்வொரு வழியில் ஆண்டவர் இறைவனை நான் அவரை வழி நடக்க முடியும். நம்பிக்கையில், சமாதானம் செய்வதில், இரக்கம் கொள்வதில், தூய்மையாக இருப்பதில். நீங்கள் மலைப்பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர். கனிவு என்றால் என்ன? பொறுமை. பொறுத்தான் பூமி ஆழ்வான். கனிவுடையோர் பேறு பெற்றோர் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரிமையாகிவிடும். சகிப்பு தன்மை இல்லாம இருக்கிறோம் பாத்தீங்களா? சண்டை போடுறோம் பாத்தீங்களா? ஹாசிடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவிலிய இறைஞர் சொல்லுகிறார், மகிழ்ச்சியின் ஒரு வழியை அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். மகிழ்ச்சி என்ற சமயம் அல்லது ஒரு மதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி. துன்பம் ஏற்பட்டாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, இழப்பு ஏற்பட்டாலும் சரி, உறவில் முறிவு ஏற்பட்டாலும் சரி, உன்னை பப்ளிக்காக எல்லாரும் பார்க்கும் வண்ணம் அவமானப்படுத்தினாலும் சரி, நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஏன் அந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அவர் அந்த லிட்டில் ஃப்ளவரை பார்த்துதான் அந்த மகிழ்ச்சியின் அந்த வழியை அவர் கண்டுபிடிக்கிறார். அது எப்படின்னு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் பூ இருக்கிறது பார்த்தீங்களா? என்னை பறிச்சுக்கிட்டு இங்கே கொண்டு வந்தியே, என் தாய் மரத்தோடு நான் இருந்தேனே, என் காம்புகளெல்லாம் அதை ஒட்டி இருந்ததே, அது என்னை உயிரோடு வளர்த்தது, என்னை அப்படியே நொறுக்கி இங்கே கொண்டு வந்துட்டியே, என்னைக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணுச்சா? கம்ப்ளைண்ட் பண்ணாது. ரோஜா செடிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பார்த்தீங்களா? அது ஒரு நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், அதுக்கு பிறகு கீழே வாடி விழுந்து விடும். 60 வயசுக்கு பிறகு செத்து போனாலும் 70, 90 வயசுக்கு, நேற்றுக்கு தான் பார்த்தேன், எங்கள் அம்மா 90 வயசுக்கு 93 வயசு. நம்ம ராஜாக்கமங்கலத்தில் உள்ள யூஜின் பிஷப் வாரணாசியில் இருக்கிறாங்க. எங்கள் பிளவட் அம்மா 93 வயசுல இறந்து போனாலும் அவங்களுக்கு சோகமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு இழப்பு என்று வருகிற பொழுது, நம்மை அதை தொடுகிற பொழுது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனா அந்த நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இந்த ஹாசிடிம் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாராம், ஆச்சரியப்படுத்துவாராம். எல்லோருக்குமே அவர் ஒரு விந்தையாக இருந்தார். அவர் சொன்னார், ரோஜா மலரை பாருங்கள், 5 நாட்கள்ல வாடி விழுந்தாலும் அது ஐயோ 5 நாள்ல நான் செத்து போகிறேனே என்று அந்த மரணத்தையோ இறப்பையோ நினைத்து அது கவலைப்படுகிறதா? அதை பின்னால் இருந்து குத்துவது என்ன? அதனுடைய முற்கள் அதை பித்து கிழித்து விடும். கொஞ்சம் காஸ்ட் அசைவு அதிகமாக இருந்தால் எங்கிருந்தோ ஒரு முள்ளு வந்து அதை குத்திவிடும், வாடி வதங்கி விடும். ஆனாலும் அது மகிழ்ச்சியோடு இருக்கும். அதே போல அவருடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுவார்,
எந்த துன்பம் வந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லுவார். லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றது அதுதான். லிட்டில் ஃப்ளவரை இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சு கொடுத்துருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த ஆன்மீகத்தை கண்டுபிடிக்க முடியும். லிட்டில் ஃப்ளவர் என்பது அழகை கொடுக்கும், அதே மாதிரி ரசத்தை வண்டுகளுக்கு கொடுக்கும், மனத்தை கொடுக்கும். எங்கிருந்தாலும் அதற்கு மதிப்பு. அது ஆண்டவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும், இறைவனின் பிரசன்னமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் இருந்தாங்க லிட்டில் ஃப்ளவர். குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் 21, 22 வயசு கூட ஆகல, உலகத்தையே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. துன்பங்கள், துயரங்கள், சயரோகம், சரியாக வாழவே முடியல. அப்படிப்பட்ட நிலையிலும் சந்தோஷத்தை காட்டி, மகிழ்ச்சியை காட்டி, எல்லாருக்கும் அன்பை காட்டி இருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதே. அது எதனால் வருகிறது? இறைவனோடு இரண்டர கலக்கின்ற அந்த திருநூலை படித்து இறைவனை ஆய்ந்து அறிகின்ற ஒவ்வொரு துறவியும், துறவிக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோரும். ரோனிமோஸ் சில சமயத்தில் எங்கள் வீட்டில் நான் இருக்கும் பொழுது பார்க்க வருவார். எங்கே வந்தீங்க? 1 மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு. அப்போ நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். ஒரு சாதாரண மனிதர் ஆண்டவரை போய் ஜெபமால சொல்லி ஆண்டவரோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னையும் பார்க்க வர்றார். அந்த உணர்வு பெற்றோர்களிடமிருந்து இந்த ஆன்மீக உணர்வு, இந்த ஆன்மீக தென்றல், ஆன்மீக தேன் அப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான குடும்பம். சண்டை இருந்தாலும் மன்னித்து விடுவது, மாறான சிந்தனைகள் இருந்தாலும் ஒருமித்து வாழ்வது, அரவணைப்பது, ஆசீர்வதிப்பது, இவைகள்தான் மனதில் இதயத்தையும் நம்ம மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட வாழ்வின் ஒரு பகுதி தான் துறவு வாழ்வு. இந்த துறவு வாழ்வில் 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். துறவு ஆன்மீக மருந்து. இந்த உலகத்தில் இருக்கின்ற அழுக்கு, அசிங்கியம், இங்கே இருக்கின்ற நோய்கள் எல்லாவற்றையும் நீக்குகின்ற ஒரு மருந்து உண்டென்றால் அது துறவு தான். அந்த துறவியர்கள் இந்த மருந்து எல்லாம் கொடுத்து அவர்களை ஆற்றுதல் படுத்துகிறார்கள். ஒரு குருவானவர் நமக்கு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்க வேணும். நம்ம ஊர்லெல்லாம் சில சமயத்தில் அவங்கள திட்டி தீர்த்து பழி வாங்கி அவரை போலீஸில் கொடுத்து ஊரையே கலகமாக்கி அப்படிப்பட்ட செய்யக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். ஒரு துறவி, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன் நம்முடைய வீட்டில் வர்றாருன்னா, நம்ம குடும்பத்தில் வர்றாருன்னா, நம்ம பங்கில் வர்றாருன்னா அதை ஒரு ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஏழையாக இருக்கலாம், அவர் ஒரு பாவியாக இருக்கலாம். அந்த பாவியின் வழியாகத்தான் ஆண்டவர் அவரை ஏந்தி பிடிக்கிறார். அவர் ஆண்டவரோடு ஒன்று இல்லாமல் இருக்கிறான். ஆண்டவர் அவரை விட மாட்டார். அவருடைய வேலையே எல்லாரையும் தாவி தாவி பிடித்து இழுப்பதுதான். பாவிகளையும் நாம் குறைவுடையவர்கள் என்று காணக்கூடியவர்களையும் அவர்கள் பிடித்து இழுக்கிறார். அப்போ துறவு என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற கவலைகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற தோல்விகள், கண்ணீர்கள், கம்பலைகள், நோய்கள், இதயத்தில் இருக்கின்ற வஞ்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவதற்கு ஊன்றுகோலாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் கேன்சர் இருந்துட்டா, கிட்னி இருந்துட்டா டயாலிசிஸுக்கு போகிறோம், கேன்சருக்கு மருந்து சாப்பிட்றோம், அந்த நிறைய இதுகளெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் உடம்பு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தீமைகளுக்கும் மருந்தாக அமைவது கடவுளோடு ஒன்றித்த அந்த துறவு தன்மை. எல்லாவற்றையும் மறந்து விடுவது இல்லையா? குன்றின் மேல், அந்த குணம் என்னும் குன்றின் மேல் இருக்கின்ற அந்த துறவி எல்லா தீமைகளையும் வென்று வாழக்கூடியவன். அந்த பாவ சங்கீர்த்தனம் பண்ண போனால் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் ஒரு குருவானவர், ஒரு துறவிதான். பாப்பானவர்கிட்ட ஒருவர் போயிருக்கிறாரு. நீ பாவ சங்கீர்த்தன தொட்டியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற, நான் செய்த பாவங்களை எல்லாம் சொன்னேன்னா நீ பாவம் செய்கிற தொட்டிலிருந்து எழுப்பி ஓடிய போயிடுவ அப்படின்னு பாவ சங்கீர்த்தனம் பண்ண போறான். நான் சண்டாள, மா பாதக, எல்லா துன்பங்களையும் எல்லா அநியாயங்களையும் செய்தவன், உன்னால கூட மன்னிக்க முடியாது அப்படின்னு போப்பாண்டவர்கிட்ட சொல்றான். போப்பாண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை என்னால் மன்னிக்க முடியாது, ஆனா தனியா போய் நீ இயேசுகிட்ட சொல்லு. நீ மன்னிக்கப்படாவிட்டாலும் 2வது தடவை போ, 3வது தடவை போ. நான் வணங்கும் தெய்வம் உன்னை விட்டுவிட மாட்டார், உன்னை தள்ளிவிட மாட்டார், உன்னை ஓரங்கட்ட மாட்டார், உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டார். பிறகு திருப்பி வந்து சொல்றான், நீங்க சொன்னது உண்மைதான். பாப்பாண்டவர்கிட்ட திருப்பி வந்து சொல்றான். அதுதான் அன்புக்குரியவர்களே ஒரு துறவு நிலைமை. இறைவனுடைய அன்பு எப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா? அடுத்து வந்து கடவுள் துறவிகள் கடவுளின் திருவுளத்தை காண துடிப்பவர்கள். கடவுளின் திருவுளம் என்ன என்பதை கண்டறிந்து திருநூலின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, தங்களுடைய இதயத்தை கடவுளிடம் கொடுப்பதின் வழியாக
அந்த சிந்தனைகள் வழியாக எல்லாமே மக்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும், திருவுளம் என்ன, அவங்க அங்க ஒரு இறைவாக்கினராக மாறிவிடுகிறார்கள். ஒரு குருவானவர் இங்க பிரசங்கம் சொல்றாருன்னா அவரு தான் தோன்றியாக இருக்கக்கூடாது, தான் நினைப்பதை சொல்லக்கூடாது, எங்கேயோ தன்னை போற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனதையும் தொட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு சொல்லும் பொழுது அவர்களாக அங்கே பேசுவதில்லை. ஆண்டவருடைய ஆவி அவர்களை ஆட்கொள்ளுகிறார். பவுலடிகளார் இதை உண்மையாக அறிந்திருந்தார். அதனால தான் சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் இலக்கிய நயத்தோடு அழகான சென்டென்ஸுகளை எல்லாம் வாக்கியங்களை எல்லாம் வைத்து உங்களோடு பேச வரவில்லை. நான் பேச வரும் பொழுது திக்குவாயனாக வந்தேன். ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லையும் ஆண்டவர் இயேசு ஆவியினால் நிரப்பினார். அதுதான் அக்கினி குஞ்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அக்கினி குஞ்சு நெருப்பு தூகல்களாக இதயத்தை ஊடுருவி சென்று அந்த இதயத்தில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் போக்கி மனசாட்சியை தட்டி எழுப்பி புதியவனாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான். அதனால இறைவனுடைய திருவுளம் என்னது என்று நாம் கண்டறிய வேண்டும். ஒரு துறவி அதை கண்டறிந்து நம்மிடம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். என் மகள் பாஸ் ஆயிட்டா, லோயோலா கல்லூரியில் பெரிய இன்ஜினியரிங் கையில், அங்கே இடம் கிடைக்காது, உடனே பெரிய இது நடந்துட்டுதா, உலகமே முடிஞ்சிடுச்சா, தோல்வி அடைஞ்ச உடனே சிலர் தற்கொலை பண்ணிடுறாங்க. கடவுள் கொடுத்த உயிரை நீ வீணாக என்னது மாய்த்து விடுகிறாய், கடவுள் உன் மேல கோபப்படுவார், நீ கடவுளுடைய எதிரியாக மாறி விடுகிறாய், கடவுளுக்கு விரோதி. ஏன்னா கடவுள் உயிரை கொடுப்பவர், உயிரை எடுப்பவர் அல்ல. நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று, அதுவும் நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றுமே நான் வந்தேன். அத்தகைய ஆண்டவரை வைத்துக்கொண்டு நாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக நடந்தோம் என்றால் இந்த துறவு வாழ்க்கையிலும் நாம் போற்றி வணங்குகின்ற ஆண்டவரின் அழைத்தல், ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், இதை இன்றைக்கு ஒரு சகோதரி வழியாக ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம், ஒரு இனம், ஒரு பங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை மறக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளையும் ஞானத்திலும் அன்பிலும் பக்தியிலும் வளர்த்து, ஒழுக்கத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் வளர்த்து அவர்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் வளர்வீர்கள், இந்த உலகமே வளரும். அது நம்முடைய ஊருக்காக மட்டுமல்ல, உலக திருச்சபைக்காக நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அர்ப்பணம். இந்த அர்ப்பணத்தை இறைவன் அனைவரையும் ஆசீர்வதித்து நீதியின் பாதையில் நம்மை நடத்துவாராக. ஆமென்.